சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம சௌரி என்ன பேசுற பேச்சு கூட என்னமா? நான் உங்களை பத்தி நான் எதுவுமே பேசவே இல்லை. என்னைய பத்தி பேசுறேன் நான் சொல்லவே இல்லை. நான் உங்க சௌரியத்துக்கு பேசுறீங்க அப்படின்னா என்ன தவறாத பேசுறேன்னா? நெத்தியில என்ன போட்டுறீங்க? கட்டை போட்டிருக்கீங்க. யாரை கும்பிடுறீங்க? முருகனை கும்பிடுறீங்க. முருகன் கையில என்னெல்லாம் இருக்கும்? வேல் இருக்கும், சேவர் கொடி இருக்கும், மயில் இருக்கும், பாம்பு இருக்கும். இதெல்லாம் உயிருள்ள ஜீவராசிகள். மயில் நம்ம பேசுறதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது எதற்காகன்னா சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக. அதற்காக முருகப்பெருமான் தோற்றமானார். அப்ப மாமரமாக மாறுகின்ற சூரபதுமனை இருவராக பிளந்தார். ஒன்று சேவர் கொடியா வச்சுக்கிட்டார், மற்றொன்று மயிலா வச்சுக்கிட்டார். மயிலுக்கு உயிர் இருக்கு, சேவர் கொடிக்கு உயிர் இல்லை. நீலாம் எதுக்கு வள்ளி வேஷம் போடுற? நீங்களே நாரதர் வள்ளி வேஷம் போடுங்க. அப்படினா என்ன ஏத்தாப்ல உடனே பெண்ணா இவனா? அந்த கேள்வி உங்கள்ட்ட நம்ம இருமா அப்படிலாம் கிடையாது. நான் உங்கள்ட்ட மேடையில நின்னு நம்ம பேசுற பேச்சு அந்த வார்த்தைக்கு யார் பொறுப்பு? நீதான் பொறுப்பு. சரி, நான் உங்களை கேக்குறேன், ஏன் உன்ன உயிர் உள்ளதாவும் இன்னும் உயிரற்றாதான் ஏன் வச்சிருக்கணும்? நான் முதல்ல அதுவே தவறுங்கறேன். அதுவே தவறுங்கறேன். சரி சரி, என்ன தவறுங்கறீங்க? முருகனுடைய வாகனம் என்ன? மயில் வாகனம். எப்ப மயில் வாகனம்? ஆரம்பத்துல மொத்தம் 3 மயில் இருக்கு. முருகனுக்கு மொத்தம் 3 மயில். உலகத்தை சுற்றி வருகிற ஒரு நொடி பொழுதுல சுற்றி வந்தது. அதுதான் முதலாக வந்த மயில். முதல்ல ஓம் என்ற பிரணவம் மயிலாக மாறி வந்தது ஒன்று. அதுதான் முதல் மயில். சரியா? அதுக்கு அப்புறம் இந்திரன் மயிலாக மாறினான், அது இரண்டாவது மயில். சூரபத்மன் பறவையாக மாறி பறக்கின்ற பொழுது அவனை எதிர்கொள்ள அவனை போய் பிடிக்கணுங்கிறதுக்காக இந்திரன் ஒரு மயிலா மாறி வந்தார். ஆமா. ரெண்டா மூன்றாவதாக சூரபத்மன் இருவராக பிளந்து அவனை மயிலா மாத்தி வச்சிட்டார். மொத்தம் 3 மயில். இப்ப போருக்கு கிளம்புறாங்க. யாரோட? சூரபத்மனோடு போருக்கு கிளம்புறாங்க. ஆமா. போருக்கு போறவங்களுக்கு போர் கொடின்னு ஒண்ணு வேணுமா? ஆமா, போர் கொடின்னு ஒண்ணு இருக்கும். முருகப்பெருமானுக்கு போர் கொடி இருக்குமா? இருந்ததே. முருகனுடைய போர் கொடி இருக்குல்ல, ஆமா. அது என்ன கொடி? அக்னி கொடி. அக்னியாவே இருந்தாரு? இல்ல. எப்படி இருந்தாரு? அதுல ஐக்கியமாயி அக்னியாக இருந்தார். அது அப்போ முருகப்பெருமானுக்கு சேவர் கொடி தான். ஆமா, முருகப்பெருமானுக்கு சேவர் கொடி தான். முன்பாகவும் சேவர் கொடி தான். ஆனால் அந்த சேவலாக அங்கே மாறி இருந்தது யாரு? அக்னி பகவான். முருகனுடைய சேவர் கொடியில முதல்ல இருந்தது யாரு? அக்னி பகவான். அக்னிக்கு உயிர் இல்லையா? உயிர் இருக்கே. அப்ப சேவர் கொடியா இருந்தா சேவர் கொடிக்கு உயிர் இல்லைன்னு எப்படி சொல்லுவா? ஏங்க, உயிர் உள்ளதாங்க. கொடியிலே ஐக்கியமாய் அவர் போய் இருந்தாரு. சும்மா ஏடி குடியா பேசக்கூடாது. சரி, மகாபாரதத்தை சுருக்கமா சொல்லணும்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கால முடிச்ச கதைன்னு ஒரு பழமொழி உண்டு. ஆமா, அதை எதை சொல்லுவான்? வேத வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் மகாபாரதத்தை எழுதினார். அது பிள்ளையார் பிடிக்க அங்கதான் தொடங்குது. அங்கே தொடங்கியது எங்க முடியுங்கிறாங்க? குரங்கால முடியுதுன்னா ஏன்னா பாரத போர் முடிந்த பிறகு, போர் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அர்ஜுனனை கீழே இறங்குறாங்க. ஆனா தர்மம் என்ன தெரியுமா? தேரோட்டியாக இருப்பவன் வெற்றி வீரனை கீழே இறங்கி கையை பிடிச்சு கீழே இறக்கி விடணும். அதுதான் போஸ்டர். கையை பிடிச்சு கீழே இறக்கல, அர்ஜுனை கீழே இறங்க சொன்னாரு. இறங்க மாட்டேன்னு மறுத்தாரு. அவ்வளவு நேரம் வரைக்கும் கிருஷ்ணன் இருக்கிறதுனாலதான் நமக்கு வெற்றியிலே தெரியாம வெற்றி அடைஞ்சிட்டோம்ன்ற எண்ணம் இருந்தது அர்ஜுனனுக்கு. ஆனவன் எழுதிச்சு மண்டைக்கு. திமுரு மண்டைக்கு ஏறிச்சுன்னா திமுறை தட்டி குறைச்சாதான் தெரியும். இப்ப என்ன பண்றாரு? கீழே இறங்கடான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் மனசுல ஒரு சஞ்சலம். என்னடா, நம்மள அவர் கையை பிடிச்சு முதல்ல போய் நீ கூட இருந்தாலே போதும்னு சொன்னாலு முதல்ல கொஞ்சம் பணிவு இருந்துச்சுன்னா இப்ப வர வரதான் கொஞ்சம் திமுறை ஏற்படுச்சு. முதல்ல நீ எதிரில நின்னு பேசுறவங்க திமுறா பேசும்போது நம்மளால அமைதியா பேச முடியல. அப்ப நம்ம திமுறை கொஞ்சம் காட்டணுமேன்னு தோணுது. அப்படியே மண்டைக்குள்ள புழு ஊறுற மாதிரி பேசாம அப்ப என்ன விஷயம் சொல்லாம என்ன சொல்றாங்க? நீ அதை சொல்லக்கூடாது. எனக்கு சொல்ல நீ யார் கிடையாது. நான் என்ன சொல்றேன் கேட்டு பேசாம சொல்றேன் சட்டம். நான் என்னன்னு பேசுவேன் கேட்டு வாயை பொத்திக்கிட்டு நிக்கிறதா வாயை தேவையில்லாம பேசக்கூடாது. உங்க வாயை பத்திரம் போறதுக்கு நான் கிடையாது. தெரியாம விட்டுருச்சு. தெரியாம என்ன படிச்சு? என்ன தெரியாம படிச்சு? விஷயம் என்னன்னா இவரோட என்ன கிருஷ்ணர் நம்மள கையை பிடிச்சு கீழே இறக்கி விடுவாருங்கிறது. ஆனா கிருஷ்ணர் இறங்க சொன்னாரு. ஏன் இறங்கிய பிறகு அதுக்கு பிறகு கிருஷ்ணர் இறங்குறாரு. கிருஷ்ணர் இறங்கிய பிறகாக மேல இருந்து கீழே ஒண்ணு குதிச்சுல குரங்கு தேர்கொடி மேல. ஆஞ்சநேய பெருமான் ஆண் குரங்கா இல்ல பெண் குரங்கா? ஆண் குரங்கு. அப்ப ஆண் குரங்கு தானே? ஆமா, ஆண் குரங்கு. அப்ப குரங்கு யாரு? ஆண் குரங்கு தானே? யார் குரங்கு? அது பெண் குரங்கு இல்லையே. இல்ல, ஆஞ்சநேய பெருமான்ங்கிறது யாரு? யாரு? ஆண் தானே? ஆமா, அதுதான் ஆண் குரங்கு. சரி, மேல இருந்து கீழே குதிச்சாரா? யார் குதிச்சது? ஆஞ்சநேய பெருமான் குதிச்சாரு.
அதுவரை எங்க இருந்தாரு? கொடியில இருந்தாரு. எப்படி இருந்தாரு? சின்னமாக இருந்தாரு. அப்புறம் எப்படி கீழே ஊதா குச்சாரு? ஏங்க அவர் ஐக்கியமாகி இருந்தாருங்க கொடியில. இருங்க பேச்சுக்கு வாங்க முத. அப்படி ஆஞ்சநேயர் கொடியில இருந்தாரு. ஆஞ்சநேயருக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன் ஜவுளியத்துக்கு நீ வருவ, வந்து நீ ஒரு கதையை விடுவ, உன் கதையை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க எல்லாருமே. சரி நான் சொன்னேன். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி ஆளு எதிர நிக்கணும். நின்னாதான் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, உயிர் விட்டுறது அப்ப சேவலுக்கு உயிர் இல்ல உணர்வு ஏன் இல்லாம இருக்கும் அப்படின்னு கடைசிக்கு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன் உயிர் இல்லாதன்னு சொல்ல முடியாது. ஐக்கியமாகி சின்னமாக அதுல மாறி இருந்தாங்க. சரிங்களா? சொல்லுக்கு அகத்தியன், வீணைக்கு வாணி, பாட்டுக்கு நாரதன், அழகுக்கு முருகன், வில்லுக்கு விஜயன். வில்லுக்கு விஜயன் யாரு? அர்ஜுனன் தான் சொல்லணும். அர்ஜுனன். ஆமா. வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன். வில்லுக்கு விஜயன் அர்ஜுனனை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கையில இருந்த வில்லு. ஆமா. வில்லுக்கு பேர் என்ன? வில்லுக்கு பேரு வில்லு தான். வில்லுக்கு பேர் என்னன்னு கேக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், வில்லுன்னா என்ன சொல்லுவாங்க? வில்லுன்னு தானே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணு பண்ண போயிட்டு கொண்டு வந்து பை, இந்த பையை தூக்கி தலைக்கு வச்சுட்டு சரி அப்படியே நடந்து போனீங்கன்னா அங்க காரைக்குடி பேருந்து வந்துடும். நடக்கிறது நல்லதுதான். அதுல பேருந்து ஏறி வீட்டுக்கு போய் கொண்டு போனீங்களா பை, அந்த பையை தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்கும். சரியா? மறுபடியும் எந்திரிச்சு நல்லா கூட சோறு தின்னு விட்டு மறுபடியும் தூங்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ அதுக்கு நல்லா வார்த்தை உடனே வில்லுக்கு பேரு வில்லுதானா? அம்மாக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? நான் நாடகத்துக்கு வந்து அந்த அம்மாக்கு 7,000 ரூபாய் சம்பளம். சத்தியமா அடி சொல்றேன். நாடகத்துல நாரதர் வெங்கடேஷ்னா இந்த அம்மாக்கு 7,000 ரூபாய் சம்பளம். ஏன்னா அந்த அம்மா என்கிட்ட அப்படியே பேசி தகத்தி எரிஞ்சிருவாங்க. அப்படியே இந்த தெரியல லட்சணா. வில்லுக்கு பேரு வில்லா இல்லங்க. நான் கேக்குறேன், எனக்கு சாதாரணமா காரைக்குடியில இருந்து எனக்கு வண்டி வச்சாங்க அப்படின்னா நான் 6,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். வெங்கடேசன் நாரதர் கூட 7 ரூபாய் எனக்கு சம்பளம் வேணும்னு நான் கேட்பேன். ஏன் கேட்கிறேன் அப்படியே இந்த அம்மா என்கிட்ட பேசி அப்படியே தகத்திர போது அப்படின்னா ஏன் எல்லா வள்ளியும் எழுதி போடுறாங்க? உண்மையா சொல்லுங்க, தெய்வத்துக்கு முன்னால என்ன சொல்லுங்க. உங்களோட வடி நடிக்கிற வள்ளியில 2 பேர் தான். ஒண்ணு மதுரையில ஒண்ணு காரைக்குடியில நான் ஒரு ஆடி. 2 பேர் மட்டும் தான் வெங்கடேச போட்டா நடிப்பாங்கப்பா, தர்க்கம் பண்ண முடியும். இவங்க 2 பேரும் நடந்தா வெங்கடேசோட நின்னு பேச முடிக்கிறதுக்காக 2 பேரும் தவிர வேற யாரையும் போறது கிடையாது. இருங்க. அப்ப உங்களுக்கு உங்களை போட்டா 7,000 சம்பளம் கேட்கறது என்ன தப்பு? கேட்கலாம். சரிசமமா பேசுறது கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா வில்லுக்கு பேர் வில்லுதான்னு சொல்ற அளவுக்கு தகுதியை வச்சுக்கிட்டு கேட்க கூடாது. புரியுதா? கேட்கலாம். இல்ல வில்லுக்கு பேரு வில்லுன்னு சொன்ன உடனே அப்ப இந்த பிள்ளைக்கு வில்லுக்கு பேர் தெரியல போல இருக்கு. அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே முகத்துல. பக்கத்துல தாண்டவம் ஆடுதே. நல்லா கேட்டுக்க. நீ பக்கத்துல நின்னா எனக்கு சந்தோஷங்கிறதே இருக்காது. முகரைய பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் இருக்கு, பத்திக்கிட்டு வருது. நீ உன்னை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷம் வரப்பட்டுக்கிறான். உங்களே பார்த்தா கூட எனக்கு வயிறுலாம் எரியுது. இருந்தாலும் வெளியில காட்டாம சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டு அவ்வளவு. சரி இருங்க. வில்லுக்கு விஜயன்னு சொல்றோம். ஆனா ஆரம்பத்துல வில்லுக்கு யார சொல்லுவோம்? விதுரன்னு சொல்லுவோம். விதுரர் தான சொல்லுவோம். விதுரர் ஏன் மகாபாரத போர்ல கலந்துக்கல? ஏன்னா வில்ல ஒடிச்சிட்டாரு. அதனால மகாபாரத போர்ல கலந்துக்கல. வில்ல உடைச்சார்ல. உடைச்சதுக்கு பேர் என்ன? வில்லுக்கு வில்ல உடைச்சு போட்டு போனார்லங்க. உடைச்சு போட்ட வில்லுக்கு பேர் என்னங்க? அவர் ஒடிச்ச வில்லுக்கா? உடைஞ்ச வில்லு. ஒடிச்ச வில்லு சொல்ல கூடாது, அது உடைஞ்ச வில்லு அப்படி சொல்லணும். தவறா சொல்லக்கூடாது. ஏன்னா இலக்கண கிடையாது, தவறா போயிடும். ஐயாவுக்கு 7,000 ரூபாய் சம்பளம். இதுல வேற இவங்க வந்து புதுக்கோட்டையில இருந்து நான் வண்டி வச்சாதான் வருவேன்னு சொல்லி அங்க இருந்து ஐயாவை வண்டி வச்சு நான் இங்க கல்லுல இருந்து நாங்க காரைக்குடிக்கு பஸ்ல வந்து இறங்கிப்போமா. பொம்பளை பிள்ளை இங்க இருந்து எங்களை காரைக்குடில இருந்து இங்க கூட்டிட்டு வருவாங்களாம். இவங்களை மட்டும் அங்க புதுக்கோட்டையில இருந்து வேன்லயே கூட்டிட்டு வருவாங்க ஊர் வரைக்கும். 7,000 ரூபாய் சம்பளம். இதுல வேற 100 200 அன்பளிப்பு வேற. யாருக்கு கொடுத்தது அன்பளிப்பு? இப்பதான் தெரியுது உனக்கு வயிறு ஏன் எரியுது. வந்து இப்படி எண்ணிட்டு வந்து எனக்கு தெரியாது. கொடுமையை பாரு. கூட்டி வந்தது பூரா அப்படி நவகரகமா கூட்டி வந்தா எப்படி இருக்கும்? அதுவே இந்த கரகம் இருக்க ஐயப்பா பெருங்கரகம் அது. சரி வா. இவர் வில்ல ஒடிச்சார் எங்க? மகாபாரதத்துல. ஆமா. ராமாயணத்துல ராமரை வில்ல வளைக்க சொன்னாங்கல்ல. சீதையை சொன்னோம்னா என்ன வேணும்? வில்ல வளைக்கிறங்கிறது போட்டி. வில்ல வளைக்கணும். ஆனா ராமர் என்ன பண்ணாரு? வில்ல ஒடிச்சாரு. ஒடிச்சாருல. அந்த வில்லுக்கு என்ன பேரு? அது உடைஞ்ச வில்லு தானே.
டேய் என்ன நடக்குதுங்க? இங்க இருந்து பதில் வருது. உடைச்ச வில்லு. அது எப்படி உடைச்ச வில்லு அதே மாதிரி இதையும் உடைச்சனாலும் உடைஞ்ச வில்லு. பதில் தெரியல. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? அதான் நான் சொல்லிட்டேன் முதல்ல. ஊர்காசு பூரா தண்டா. சோறு நீ வாங்க. என்னது? இப்ப நான் கேக்குறேன். இப்ப அங்க வந்து வில்லு உடைச்சாரு. யாரு? ராமனாகப்பட்டவர் உடைச்சாரு. ராமன் உடைச்ச வில்லு அது அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? அது யார்கிட்ட இருந்துச்சு? அது பேசாது. யார்கிட்டனா இருந்து போறேன். இந்த பிறவில ராமாயணத்துல சீதை கூட இருந்த வில்லு அதத்தான் ராமன் உடைச்சாரு. அதனால சீதை திருமணம் பண்ணாரு. யார்கிட்ட இருந்துச்சு நான் சொல்லுவேனா உடனே நம்ம அவர்கிட்ட இல்லைன்னா வேற சொல்லுரு. அப்படி இல்லங்க. அவர்கிட்ட இருந்த போது அந்த வில்லுக்கு பேர் வேற. திரும்பி சீதை கிட்ட இருந்தப்ப வில்லுக்கு பேர் வேற. ஆமா. அத வந்து ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஆமா. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த வில்லு யார்கிட்ட இருந்தது? அந்த வில்லு யார்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வில்லு சிவன் கிட்ட இருந்துச்சு. அப்ப பேர் என்ன அதுக்கு பேரு? சிவன் கிட்ட இருக்கும்போது என்ன பேர்? சிவனிடத்தில் இருந்து ராமாயணத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேர் வேற. அது பேரு என்ன பேரு? என்ன பேரு? நீ தான் சொல்றேன். கேள்வி நான் தான் கேட்டேன். நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேங்க. ஏனா ராமாயணத்துல வழக்கு நடத்துல ஒடிச்சார்ல, ஒடிச்சவனுக்கு பேர் என்ன? அத நான் சொல்றேன். அத சொல்லுங்க. அதுக்கு முன்னால மகாபாரதத்துல கேட்டிருக்கீங்க அர்ஜுனன் கையில இருந்த வில்லுக்கு பேரு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் காண்டீபம்னு பேர். அதனால தான் அர்ஜுனனுக்கு காண்டீபம்னு ஒரு பேர். இல்லையா? இப்ப விதுரருக்கு பேர். விதுரர் இருக்கார்ல, வில்லுக்கு விதுரர்ங்கறத பட்டம். ஆமா. விதுரருடைய வில்லு இந்த உலகையே அடிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஆமா. அதனால கிருஷ்ண பரமாத்மா சூச்சகமா இவன் யாருன்னு கேட்க அப்பேற்பட்ட ஒரு வில்லு யாருடைய வில்லா இருந்திருக்க முடியும்? யாருடைய வில்லா இருந்திருக்க முடியும்? அது பிரம்மனுடைய வில்லாக தான் இருக்கும். ஏங்க அவ்வளவுதான் மரியாதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்? அது வந்து பிரம்மதனுஷ். அது இல்ல. அதுக்கு பேர் என்ன? சரி பிரம்மதனுஷ் இல்லன்னு கூட விட்டு சரி ஒரு இந்திரதனுஷ் கூட வச்சுக்க வேணாமா? வேறங்க தெண்டமா போச்சு. ஏலா அதுக்கு பேரு விஷ்ணு தனுஷ்னு பேர். விஷ்ணு தனுஷ்னு பேர். ஏன்னா மகாவிஷ்ணு அழிக்கக்கூடிய தெய்வம். ஆமா. அவர் அழிக்கக்கூடியவர். காக்கக்கூடிய தெய்வம் இல்லையா அவர்? எதை அழிப்பார்னா அதர்மத்தை காப்பார். அதனால தான் இந்த உலகை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது அந்த தனுஷ் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆமா. விதுரர்கிட்ட இருந்துச்சு. அதை ஒடிச்ச. ஆமா. சரியா? ஆமா. இப்ப ராமாயணத்துல ஒடிக்க சொன்னார்ல. ஆமா. வளைக்க சொன்னாங்கல. ஆமா. ஒடிச்சார்ல. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் சிவதனுஷ்னு பேர். யார் ஒடிச்சது? ராமன் ஒடிச்சார். ராமர் யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணுடைய அவதாரம். மகாவிஷ்ணு கையில ஒரு வில்லு இருந்துச்சுல. மகாவிஷ்ணு கையில வில்ல இல்லையா? என்னங்க புதுசா மகாவிஷ்ணு கையில சங்கு சக்கரம் இருக்கும். வில்லு எங்கயாவது இருந்து பாத்திருக்கீங்களா? மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்துல ராம அவதாரத்துல வேணா கையில வில்லு இருக்கலாம். அப்படி பார்த்தா ராமன் கையில இருந்த வில்லுக்கு பேர் என்ன? ராமன் கையில இருந்த வில்லுக்கு பேரு கோதண்டம்னு பேரு. அதனாலதான் அவருக்கு கோதண்ட ராமன் பேரு. எனக்கு தெரியும். மகாவிஷ்ணு கையில வில்லு இருந்தது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த சிவதனுசு அதுக்கு முன்னாடி யாரு கையில இருந்தா அப்ப எனக்கு பேர் என்ன? நம்ம என்ன சொல்றது? மகாவிஷ்ணு கையில வில்லு இல்லையா? சரி. சிவன் கையில என்ன இருக்கும்? சிவன் கையில உடுக்க இருக்கும், சூலாயுதம் இருக்கும். நான் உன்கிட்ட கேட்கல, இவன்கிட்ட கேட்கிறேன். சிவன் கையில என்ன இருக்கும்? சூலாயுதம் உடுக்க இருக்கும். இதெல்லாம் சிவன் இருக்கும். சிவன் எங்கே வில்லு வச்சிருந்தா நீ கூட வில்லு வச்சிருக்க? அப்புறம் எதுக்கு அதுக்கு சிவதனுசுன்னு பேரு? சிவன் கையில இருந்து வந்ததனால தானே அதுக்கு சிவதனுசுன்னு பேரு. அறிவு கலஞ்சிரும். அப்புறம் ஏன் விதுரர் கையில இருந்த வில்லுக்கு பேரு விஷ்ணு தனுசுன்னு பேரு? அது விஷ்ணு கையில இருந்தது, சிவபெருமானுடைய மகாவிஷ்ணுடைய கையில இருந்தது, அதனால அதுக்கு விஷ்ணு தனுசுன்னு பேரு. நான் தான் சொல்றேன் விஷ்ணு தனுசு அதுக்கு ஏன் பேர் வந்தது? இப்ப மகாவிஷ்ணு கையில இருந்த பேர் அதுக்கு என்ன பேருன்னு சொல்றேன். சொல்றியா? சொல்றேன். சரி, அவர் கையில வில்லு இருந்துச்சு. சிவனுடைய கையில வில்லு சிவன் கையில வில்லு இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு சிவதனுசு தான். மாட்டத்துக்கு மேல பாரு. அதுக்கு பேரு பினாகம்னு பேரு. இதுக்கு பேரு சாரங்கம்னு பேரு. அதனால தான் அவருக்கு பினாகிநாதர் வருது. அதனால தான் இவருக்கு சாரங்கபாணின்னு ஒரு பேரு. அர்ஜுனன் அதாவது இரண்டுமே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் வில்லும் அம்பையும் செய்து யாருடைய தடையில வந்து அந்த வில்ல செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டுமே பழுதுபட்டதுதான். இரண்டுமே உடையக்கூடிய தன்மையில இருந்தது. அதனாலதான் ராமாயணத்திலே அது ஒடிபட்டது, இங்க மகாபாரதத்துல இது ஒடிபட்டது. ஏன்னா இதனுடைய வலிமை ரொம்ப அதிகம். எப்பொழுதுமே நல்ல நல்ல பொருள் நல்லவர்கள் கையில் கிடைச்சா அது பாதுகாப்பு. அதுவே ஒரு கட்டாயத்தை போய் கிடைச்சிடும். ஏன் அது பாதுகாப்பல்ல. இது இப்ப விதுரங்கிற நல்லவர் கையில இருந்ததுனாலதான் அந்த வில்லு அந்த தனுசு ஒடிபட்டது. இதே ஒரு கட்டவங்களுடைய கையில இருந்துச்சுன்னு மாறாக கர்மத்திற்கு புறம்பான செல்வங்க வந்து கண்டிப்பா. இப்ப கர்ணன் இருக்காங்க. யாருக்கு சமமான எதிரியாக பார்க்கப்பட்டவங்க? அர்ஜுனனுக்கு சமமான எதிரியாக எதிர்பார்க்கப்பட்டவங்க. கர்ணன் நினைச்சிருந்தா அர்ஜுனனை கொண்டிருக்க முடியுமா? நல்ல சுலபமா கொண்டிருக்கலாமே. கொண்டிருக்கலாம்ல. கொண்டிருக்கலாமே. எப்படி சொல்றீங்க கொண்டிருக்கலாம்? அதானே உலக வழக்கம். இல்ல இந்த நடந்துருக்குற உலகத்துல இந்த மாதிரி தான். இல்ல நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இல்லம்மா, நீங்க சொன்ன கதை எல்லாமே எல்லாரோட வளர்ப்பு பிள்ளை. ஆமா.
முனிவர் தான் போய் சந்திச்சாங்க. ஆமா. அதனால உங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துச்சு. ஆமா. அதே மாதிரி நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளைனா. ஆமா. நாரதன்ற முனிவர் நீங்க என்ன சந்திக்க வந்திருக்கீங்க. ஆமா. அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்க? குழந்தை பிறக்குங்கிறேன். சரி, என்ன குழந்தை பிறக்கிறது கூட அப்பா யாருன்னு கேட்டா நான் யார சொல்ல உங்களை சொல்லவா? டேய், நீங்க தானே போச்சு, நீங்க உன்னைய தான் சந்திக்க வந்திருக்கீங்க. அப்ப நீங்க குழந்தை வச்சுக்கணும், யார் அப்பான்னு கேட்டா யார ஆமா, சொல்றீங்க? கர்ணன் குட்டிக்கு பிறந்ததுனால துர்வாசரை அப்பான்னு சொல்றான். கொடுத்த மந்திரங்க, மந்திரத்தை வச்சு ஒருத்தரை பயன்படுத்தினாங்க. சூரியன் தானே அப்பா. சூரியன் வந்தார் குழந்தைய கொடுத்தாரு, அதனால சூரியன் தான் அப்பான்னு சொல்ல முடியும். மாப்பிள்ளை வாத்து வந்திருக்கேமா, அதனாலதான் அப்படி பார்த்தா வேதவியாசருக்கு பராசர முனிவர் தானே அப்பான்னு சொல்ல முடியும். அது கூடுனாங்க ஒரு அதுக்கான வந்து தவறு தப்பு பண்ணக்கூடாது. நீ உங்க பேச்சுவார்த்தை முதல் ஐயோ, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, சிரிக்காதீங்க தயவு செஞ்சு. நான் இங்க வாங்க, நான் வந்து முனிவன் பிரம்மச்சாரி. நான் சரி, திருவாசர் போய் எங்க அப்புறம் அதுக்கு என்னால உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஏன் சொன்னீங்க? மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்குமா? அப்படி இல்ல முதல்ல சொல்லணும். ஏன் உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், அந்த மாப்பிள்ளை மூலமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க ஏன் உனக்கு குழந்தை பிறக்க போதுமா? நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னா என்ன குத்தமா போச்சு போறேன், புரியல. அது எது குத்தமா இல்ல? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு? அப்படி கேளு. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? எப்பேர் மாப்பிள்ளை சொல்றதுனால கேட்டேன். மாப்பிள்ளை ஏன் அழகுக்கு ஈடா இருப்பாரா? என்னது? ஏன் அழகுக்கு என் அழகுக்கு ஈடா இருப்பாரான்னு கேட்டேன். உண்மையாவே பத்தா எனக்கு ஈயத்தை காய்ச்சி காதல் ஊத்துற மாதிரியே இருக்கு. உனக்கு யார் சொன்னா அப்படி? ஊர் வழக்கம் என்ன? என்ன? ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது என்ன சொல்லணும்? பொண்ணு மாப்பிள்ளை நல்ல பொருத்தங்க, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு பொண்ணு நல்லாத்தான் இருக்கு, அழகா, மாப்பிள்ளை சரியில்லை. ஏன் மாப்பிள்ளை கூட அவ்வளவு அழகா இருக்கா, போய் போய் இந்த பிள்ளைய கட்டி வச்சிருக்காங்க சொல்ல மாட்டாங்களா? அதைத்தான் கேட்டேன். என்னுடைய அழகுக்கு தகுந்த மாதிரி இருப்பாரா? நடந்து போகும். சரி விடுங்க, அழகை விட்டு தருங்க. அழகுங்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாது. சரி விட்டு போங்க, அழகை விட்டு தருங்க. சரி, என் அறிவுக்கு இது என்ன? நான் அறிவு உங்கள்கிட்ட பேசுறியா? கேட்ட கேட்கல மாப்பிள்ள, நீ என்ன சாதாரணமா பேசுற? சரி, அழகே அறிவையும் விட்டு தருங்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் அறிவாளியா இருந்தா அதுவே போதும், நல்லா இருக்கு. சரி, அவர் கூட என்னுடைய அறிவுக்கு இல்லைனாலும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா என் உயரத்துக்கு ஆகாது. சிரிக்காதீங்க. என்ன அடைக்கலாம் பாக்குறேன், முடியல. ஏன்? ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன கேட்ட? என் உயரத்துக்கு அரைக்கா அப்படி உலக்கு மாதிரி நின்று இவன் உயரத்துக்கா, அதுவும் உயரமா தெரியும்னு காலில் கட்ட ஓட்ட செருப்பு வேற. ஆமா, ஐயா பெரிய 6 அடி உயரம். என்னையோட ஒரு ஜான் கூட இருக்கீங்க, அவ்வளவு. ஒரு ஜான். வேற என்ன? மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யார் மாப்பிள்ளை? ஞானமே உருவானம். அதனாலதான் அவருக்கு ஞான வண்டின்னு பேரு. சுக்குக்கு மிஞ்சிய மறந்துடு. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சி கடவுளே இல்லைன்னா உதிப்போர்க்கு வல்வினை போ, துன்பம் போ, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கதித்தோம் நிச்சயம் கை மூடும் நிமட கந்த சஷ்டி கவசம் தனை அமரிடத்தில் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என் பாட்டுக்கு இறைவன் முருகன் தன் பாட்டுக்கும் தமிழுக்கும் தலை என் பாட்டுக்கு இறைவன் முருகன் தன் பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன் தந்தையின் வடிவில் வந்தார் தந்தையின் வடிவில் வந்தார் தமிழிசை சொல்லி தந்தான் தமிழிசை சொல்லி தந்தார் என் பாட்டுக்கு இறைவன் முருகன் தன் பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். கட்ட முடியாது. சொல்லுங்க
தெரியாது தெரியாம நடக்குது பேசாம இருக்கு. அறிவிடா அடைச்சிருங்க இன்று சூரிய அஸ்தமனம் உங்களுக்கு உனக்கு கந்தபடி வீரரை கொண்டிருக்கலாம் செய்து என் கண்ணால் கண்டு ஆமா நீ ஏப்பா அவளை வருத்தப்படுற நான் அதை நினைச்சு வருத்தப்படணும் அவர்தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த முருகப்பெருமான தான் மாப்பிள்ளை அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் விடியறவங்கள கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா வரட்டுமா